நல்லவை கேட்போம் நமது சேனலில் பாரிஜாத அபகரணம் பற்றி கேட்போம். கிருஷ்ணன் பிராக் ஜோதிஷபுரத்திலே நரகாசுரனை வதம் செய்து அதன் பிறகு தோற்று போனதான அவனுடைய வஸ்துக்கள் எல்லாம் ஜெயித்தவனுக்கே சொந்தம் என்பதால் அங்கு இருந்ததான 4 தந்தங்கள் உடையதான யானைகள், அதாவது ஆயிரக்கணக்கான யானைகள், 21 லட்சம் காம்போஜ தேசத்து குதிரைகள், இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு துவாரகைக்கு செல்லுமாறு அனுப்பினான் வேலையாட்களை. அதன் பிறகு 16,000 ஸ்திரீ ரத்னங்கள் அவர்களையும் துவாரகைக்கு அனுப்பி வைத்தான். அதன் பிறகு தேவர்களுக்கு சொந்தமான வஸ்துக்களை எல்லாம் அவர்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அந்த வருணனுடைய குடை மற்றும் அந்த மணிபர்வதம் இதை எல்லாவற்றையும் அந்த கருடன் மீது ஏற்றிக்கொண்டு சத்யபாமாவையும் அழைத்து கொண்டு தேவலோகத்திற்கு புறப்பட்டான். இப்படி கிருஷ்ணன் தேவலோகத்தினுடைய வாசலை அடைந்ததும் தன்னுடைய சங்கத்தை எடுத்து முழங்கினான். உடனே தேவர்கள் அந்த சங்கத்வனி கேட்டு அர்க்கியம் பாத்தியம் இவைகளை எல்லாம் கிருஷ்ணனுக்கு செய்து கிருஷ்ணனை வரவேற்றார்கள். மரியாதையுடன் அழைத்து சென்றார்கள். தேவலோகம் சென்றவுடன் கிருஷ்ணன் தேவமாதாவான அதிதியை பார்த்து அவரை வணங்கி அவரிடத்தில் ஆசிகளை பெற்றான். நரகாசுரனிடத்து அபகரித்து சென்றதான குண்டலங்களை அதிதியிடம் ஒப்படைத்தான். நரகனை எப்படி வதம் செய்தேன் என்ற கதைகளை எல்லாம் கண்ணன் அந்த அதிதியின் இடத்திலே சொன்னார். அதை அவள் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார். கண்ணனுடைய மகிமையை நன்றாக தெரிந்து அந்த பக்தியோடு அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாள் அதிதி. துதி பாடலானாள். அதாவது பகவானுடைய சொரூபங்கள், ஜீவாத்மாவனுடைய சொரூபம், இதெல்லாம் உபனிஷத்துக்கள் எப்படி வர்ணிக்கிறது என்று பலவாறாக சொல்லி நமஸ்காரம் செய்கிறாள். சேதனங்கள் உயிருள்ள பொருட்கள், அச்சேதனங்கள் உயிரற்ற பொருட்கள், அவைகளுடைய ஸ்தூலங்கள், அவைகளுடைய சூக்ஷ்மங்கள், அப்படி ஸ்தூலங்களில் இருக்கக்கூடியதான சரீரம் ஸ்தூல சரீரங்கள், சூக்ஷ்மமான சரீரங்கள், இவை எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரம் அப்படிங்கிறத எல்லாம் எடுத்து சொல்லி அதை காட்டிலும் வேறுபட்டதான உன்னுடைய மாயை, அந்த மாயை தான் இந்த உலகத்தையே மோகித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி அந்த மோகத்தினால் மயங்கி எல்லோரும் கிடக்கிறார்கள் என்று இப்படி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். அந்த கண்ணனை பார்த்து, எம்பெருமானே, உன்னுடைய இந்த மாயினால்தான் இந்த உலகமே ஒன்றும் அறியாமல், அதாவது உண்மையை தெரிந்து கொள்ளாமல், ஆத்மா இல்லாததை ஆத்மா என்றும் தனக்கு உரியது இல்லாததை தனக்கே உரியது என்றும், என்னுடையது நான் என்று சொல்லக்கூடியதான அகங்கார மமக்காரத்துடனும் இந்த மாயையினால ஏற்படக்கூடியதான பிரகிருதி சம்பந்தம், அதுதான் இவற்றையெல்லாம் அந்த மோகத்தை எல்லாம் வளர்க்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய மாயைதான். இந்த மாயையினால உரிய தர்மங்களை அனுஷ்டித்து வரக்கூடிய மகாத்மாக்கள் மட்டுமே இதற்கு வசமாகாமல் கட்டுப்படாமல் உன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தெளிந்த ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். பிரம்மா முதலான எல்லா தேவர்களும் மனுஷர்களும் பசுக்களும் இப்படி எல்லாமே உன்னுடைய மாயையாகிற அந்த இருட்டிலே சூழப்பட்டவர்கள்தான், அஞ்ஞானத்தில் சூழப்பட்டவர்கள்தான். உன்னை ஆராதிக்கக்கூடிய சில பேர்
அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதான நீ உன்னிடமிருந்து புத்திரன், மனைவி, செல்வம் முதலான அல்பமான பொருட்களையே அவற்றே வரமாக வேண்டி இந்த சம்சாரத்தை மேலும் வளர்த்து கொள்கிறார்களே தவிர சம்சார நாசத்தை தேடி மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான அதை வேண்டும் என்று உன்னிடத்தில் யாரும் கேட்பதில்லை. இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. தெரிந்தவர்களே கேட்பதில்லை என்று ஸ்தோத்திரம் செய்கிறார். ஏன் மற்றவர்களை சொல்ல வேண்டும்? அதற்கு நானே எடுத்துக்காட்டு என்றும் அதிதி கூறுகிறார். உன்னுடைய சிறந்த பக்தன் என்னுடைய பர்த்தா கஷ்யப பிரஜாபதி. அவர் நியமங்களோடு உன்னை ஆராதித்தார். நீயும் பரம அனுக்கிரகத்துடன் பிரத்யட்சமாகி என்ன வர வேண்டும் என்று கேட்க அந்த சமயத்தில் நீ எதை கேட்டாலும் கொடுத்திருப்பாய். அந்த தருணத்தில் எனக்கு மோட்சம் வேண்டும் அப்படின்னு என்னால் கேட்க தோணலை. எனக்கு அதை கேட்காம உன்னுடைய மாயை என்னை மயக்கெடுத்து அதனால் எனக்கு நீயே பிள்ளையாக புத்திரனாக வர வேண்டும்னு நான் வந்து கேட்டுட்டேன். அதனால் எனக்கு நீ புத்திரர்கள், எனக்கு புத்திரனாக வந்து பிறந்தாய். என்னுடைய புத்திரர்களான தேவர்கள் அசுரர்களை ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் உன்னையே ஆராதித்து உன்னையே மகனாக பெற்றேன். இப்படி அல்பமான பிரயோஜனங்களுக்காக மோட்சத்துக்காக நான் உன்னை ஆராதிக்கவில்லை, உன்னிடம் கேட்கவில்லை. அதற்கு காரணம் உன்னுடைய மாயை தான். அந்த மாயையினுடைய விளையாட்டினால்தான் இப்படி நடந்தது. ஒரு கற்பக விருட்சத்திடம் சென்று எனக்கு கௌபீன துண்டு வேண்டும் என்று ஒருத்தன் கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படிதான் என்னுடைய பிரார்த்தனையும் இருந்தது அப்படிங்கிறார். கௌபீனாச்சாதன பிராய வாஞ்சா கல்பத்ருமாதபி ஜாயதே தபுண்யானாம் சோபராத ஸ்வதோஷஜா. எம்பெருமானே, நீ எல்லாம் கொடுக்கறதுக்கு சித்தமாக வந்திருந்தாலும் எங்களுடைய அஞ்ஞானத்தினாலையும் உன்னுடைய மாயையினாலையும் நாங்கள் வந்து அல்பமான விஷயங்களிலேயே எங்களுடைய புத்தியை செலுத்தி அதையே வேண்டும் வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்படிப்பட்டதான அஞ்ஞானங்களை எல்லாம் நீ போக்க வேண்டும். நீ ஆயுதங்களை தாங்கி நிற்பது அடியார்களுடைய அல்லல்களை போக்குவதற்காகத்தான், அடியார்களை அழிப்பதற்காக இல்லை. நமஸ்தே சக்கரஹஸ்தாய ஷார்ங்கஹஸ்தாய தே நமஹ நந்தஹஸ்தாய தே விஷ்ணு சங்கஹஸ்தாய தே நமஹ அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றா. அவனுடைய சங்க சக்கர கதா பாணி இப்படி இருக்கக்கூடியதான எல்லா ஆயுதங்களையும் ஆபரணங்களாக பாவித்து பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறார் தேவமாதாவான அதிதி. உடனே கிருஷ்ணன் இதை கேட்டு ஒரு மந்தஸ்மிதமாக புன்னகை பூக்கிறான், சிரிக்கிறான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பரமார்த்த ஞானத்தோட என்னுடைய ஸ்வரூபத்தையும் தன்னுடைய ஸ்வரூபத்தையும், அதாவது பரமாத்ம ஸ்வரூபத்தையும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினதான இவள் இப்பொழுது மாயையினால மாற்றி கேட்க போறாள் அப்படிங்கிறத நினைச்சு அவன் வந்து அப்படியே சிரிக்கிறான். அந்த புன் சிரிப்பு தான் அந்த மாயை அவளை மயக்கெடுத்து, அதிதி தேவியே, நீ இந்த மாதிரி இது பண்ணலாமா? நீ வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நான் உன்னுடைய புத்திரன். புத்திரனுக்கு, குழந்தைக்கு தாய் தானே ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால் தாய் வந்து புத்திரர்களிடத்துல ஆசீர்வாதம் கேட்கலாமா? அதனால் நீ எனக்கு அனுக்கிரகம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுன்னு அவளை சேவிக்கிறான். உடனே அதிதி அந்த சிரிப்புங்கிறதான மாயையில் மயங்கி தன்னை மறந்து, இவ்வளவு நேரம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணினதெல்லாம் மறந்து உடனே ஆசீர்வாதம் பண்ணுறான். நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் கண்ணா, நீ விரும்பியபடியே ஆகட்டும், நான் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுறேன். சுரர்கள் அசுரர்கள், தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே உன்னை வெல்ல முடியாதபடி, ஜெயிக்க முடியாதபடி நீ சர்வோத்கிருஷ்டனாக உயர்ந்தவனாக நீ இந்த பூலோகத்தில் பிரகாசிக்கப் போகிறாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினா. சத்யபாமாவும் சேவிச்சு எனக்கும் அனுக்கிரகம் பண்ணுங்கோ, ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு கேட்க, உனக்கு கிழத்தன்மை இல்லாமல் உன்னுடைய சௌந்தரியம் எப்பொழுதும் நிலையா நித்தியமாக யௌவனத்தோடு நீ இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படி கிருஷ்ணனுக்கு இந்திரனை கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறா. இந்திரன் உடனே கிருஷ்ணனுக்கு வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் பண்ணுறான்.
இப்படி சத்யபாமாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணினால் அந்த அதிதி, இதற்கு மேலே அந்த தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாளை கேட்போம்.